தெருக்கூத்து அப்படிங்கிறத பத்தி நிறைய கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கும். ம் 3 வழி தெருக்கூத்து அப்படின்னும், ம் 6 வழி தெருக்கூத்து அப்படிங்கிறதும் இப்ப அதிகமா பேசப்பட்டுகிட்டு இருக்கு ம் சார். உண்மையாவே தெருக்கூத்து அப்படிங்கிறதுக்கு இப்ப வரைக்கும் ஒரு கூத்தா தான் இருக்கு. அதுக்கு ஒரு முடிவே இல்ல. இப்ப ம் இதுல 3 வழி, 6 வழி அப்படின்லாம் தெருக்கூத்துக்கள சொல்றாங்க. ம் அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் இல்லை இருக்கு சார்? இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாமே ஆ, கேலி கூத்தாக்கப்படுகிறது. இந்த வாஸ்தாகட்டும், ஜோதிடமாகட்டும், ஆன்மீகமாகட்டும், இதெல்லாம் வந்து நம்மளுடைய சந்ததிகளை வந்து ஒரு தவறான பாதைக்கு வழிகாட்டுறது தான் இந்த இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இன்றைக்கி இருக்கிறவங்க பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க தவறு. இப்போ என்னென்னா, ஒருத்தர் வந்து தெருக்கூத்து அப்படின்னு பயமுறுத்துறது. ம். இப்போது தென்மேற்கு தெருக்கூத்து, தென்மேற்கு தெருக்கூத்து ராஜயோகத்தை கொடுக்கும். அது யாருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத இங்கே கேள்வி. எல்லாத்துக்குமே கொடுக்காது. அதுக்காக வந்து தெருக்கூத்துன்னு வந்தாலே அது தப்பு, அது ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு சில தெருக்கூத்துகள் மிக பிரம்மாண்டத்தை கொடுக்கும். அப்போ அந்த தெருக்கூத்து இல்லைன்னா அதுவும் கொடுக்காது. ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தார், எம்எல்ஏவாக இருக்கார். அவருக்கு தென்மேற்கு தெருக்கூத்து, ம். தென்மேற்கு நீச்ச வாசல். 6 முறை எம்எல்ஏவாக இருந்தார், அமைச்சராக இருக்கார். 7வது முறையும் இப்போ எம்எல்ஏ ஆகியிருக்காரு. அப்போ அந்த நீச்ச வாசலும் தென்மேற்கு தெருக்குத்தலும் மிக பிரம்மாண்டமான ராஜயோகத்தை அவர் கொடுத்துருக்குது. அப்போ எப்படி கொடுத்துச்சு? எல்லாருமே தெருக்குத்துனா தப்பு, தெருக்குத்துனா தப்பு, நீச்ச வாசல்னா தப்பு. என்ன தப்பு? அதில் என்ன சூட்சமங்கள் இருக்குது? வாஸ்து எப்படி அணுகணும்? யாருக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் கொடுக்கணும்? அப்படிங்கிறது தெரியணும். அப்போ அது தெரியாமையே பொதுவான விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இந்த 3 தெருக்கூத்து, 5 தெருக்கூத்து, 6 தெருக்கூத்து, வீட்டை சுற்றி தெருக்கூத்துன்னு கூட சொல்ல வேண்டியதை யார் என்ன சொல்ல போகிறான்? இப்போ அந்த மாதிரி நிறையா புதுசு புதுசாக கதைகள் புனையப்படுது. அதெல்லாம் முழுக்க முழுக்க தவறு. ஒரு வீட்டுக்கு 6 தெருக்கூத்து, 3 தெருக்கூத்து எப்படி கொடுப்பீங்க நீங்கள்? இப்போ 3 தெருக்கூத்துங்கிறீங்க, இதே 6 தெருக்கூத்து எப்படி ஒரு வீட்டுக்கு 6 பக்கம் எப்படி வரும்? இருக்கிறதே 4 திசைகள் இருக்குது, 4 திசைகள் இருக்குது. அப்போ வீட்டை கட்டி வச்சு எல்லாமே ரோடாக சுற்றிலும் தான் வரணும். அது எப்படி 6 தெருக்கூத்து வர முடியும்? அப்போ இது எல்லாமே என்னென்னா, இவங்களால் புதுசாக ஒரு கட்டமைக்கப்படுது இந்த வாஸ்து. அதனால தான் இந்த வாஸ்து மேல் நம்பிக்கை, மக்களுக்கான நம்பிக்கை போயிடுது. அப்படிலாம் பண்ணவே கூடாதுங்க. வாஸ்துங்கிறது முழுக்க முழுக்க பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது. இது யாருக்கு எந்த இடத்துல எப்படிப்பட்ட பவரை கொடுக்குது, யார் என்ன தொழில் செய்கிறாங்க. இப்போது உணவு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஈசானிய பகுதியும் அக்னி பகுதியும் சரியாக இருக்கணும்.